ஹாய் ஆல், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபில வந்த ஒரு பேஷண்ட் பத்திய டிஸ்கஷன் தான். இன்னைக்கு ஒருத்தர் காது வலின்னு வந்திருந்தாரு. அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, காதுல ஒரு மிளகா வத்தலுக்குள்ள எண்ணெயை விட்டு காதுக்குள்ள எண்ணெயை விடலாமா? அவரோட கேள்வி தரதுனாலதான் நான் இந்த அவேர்னஸ் வீடியோ நம்ம போடுறேன். நம்மளோட காதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அனாட்டமிக்கலா அதை 3 பங்கா பிரிக்கிறோம். வெளிப்பகுதி, நடுப்பகுதி, உள்பகுதி. அந்த வெளிப்பகுதியானது என்னன்னா நம்ம வெளியே உள்ள சவுண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி மட்டும் தான் செய்யும். நடுப்பகுதியும் உள்பகுதி இருக்கு. நடுப்பகுதிக்கும் வெளிப்பகுதியையும் பிரிக்கிறதுக்கு ஒரு மெம்பரேன் இருக்கு. அந்த மெம்பரேன் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மெல்லிசா இருக்கும். நம்ம ஊக்கு குடையறதுனாலயோ இந்த மாதிரி எண்ணெய்கள் ஊத்துறதுனாலயோ அந்த மெம்பரேன் ஓட்ட விழும்போது அவங்களுக்கு காது சீல் வழிகிற பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் தப்ப செய்யறோம். அது போகும் பாத்தீங்க அப்படின்னா அந்த காதுல மிடில் இயர் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸை எல்லாத்தையும் நல்ல அதிர்வலைகளை பாக்கி வைப்ரேட் பண்ணி நல்ல ஆம்பிளிஃபைஸ், அதாவது பெருக்கி நல்ல ஒலிபெருக்கி மாதிரி பெருக்கி உள்ள இயருக்கு அனுப்பிடுது. உள்ள இயர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நரம்புகள் அதுல இருக்குது. அதாவது காதுக்கு தேவை சவுண்ட்ஸை கிரியேட் பண்ண நரம்புகள் இருக்கிறதுனால அந்த நரம்புகள் மூலமா பிரெயினுக்கு ஸ்டிமுலே ஆகி நமக்கு சவுண்ட்ஸ் ஹியர் ஆகுது. இதுதான் மெக்கானிசம். அப்ப இவ்வளவு சாஃப்ட், இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? காது வலி எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனி இன்ஃபெக்ஷன், காதுல வேக்ஸ் இருந்தா வரும். உங்களுக்கு தொண்டை பகுதிக்கும் காது பகுதிக்கும் கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னா நம்ம நடுப்பகுதி இருக்க நடுக்காது பகுதியானது தொண்டையோட உள்பகுதியில ஒரு சின்ன ஒரு டியூப் மூலமா கனெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு காது வலி வரும். பல்லு வலி வந்தாலும் உங்களுக்கு பல் சொத்த பல் இருந்தாலும் உங்களுக்கு காதுல ரேடியேட்டிங் பெயின் வரும். உங்களுக்கு அது போகும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரோ இந்த மேண்டிபிள் ஜாயிண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த தாடை எலும்பு பகுதியில அந்த எலும்பு பகுதியில பெயின் இருந்தா இந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு காது வலி, ரேடியேட்டிங் பெயின் வரும். அடுத்து நம்ம நிணநீர் கோளம் பரோட்டிட் கிளாண்ட்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். த்ரோட் பெயின்லயும் உங்களுக்கு முதல்ல இனிஷியலா என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா ஆவி பிடிச்சு பாருங்க. நொச்சி மஞ்சள் தட்டி போட்டு இஞ்சி தட்டி போட்டு ஆவி பிடிங்க எனி இன்ஃபெக்ஷனுக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி, உப்பு பொடி தொண்டையை கார்கிள் பண்ணுங்க. நீங்களாவே எந்த ஒரு மெடிக்கேஷனும் எடுக்காதீங்க. தொண்டை வலியோ காது வலியோ பாத்தீங்கன்னா 3 நாள்ல சரி பண்ணதுக்குள்ள சித்த மருந்துகள் அற்புதமா நல்லா வேலை செய்யும். ஆனால் மக்கள் அவேர்னஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பெயினா இருந்தாலும் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க. எந்த ஒரு மருந்தையும் சித்தா மருந்தா இருந்தாலும் நீங்க தகுந்த மருத்துவரின் அறிவுரைப்படி நீங்க மருந்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸால் தெரப்பிலாம் நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். நன்றி.